ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாளாக மாறப்போகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்படு. இதை நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன். ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது. பயமே உன்னை, உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய்? உன் சாயப்பா அடிக்கடி கூறுவது எதற்கும் வருந்தாதே, கலங்காதே, வருத்தப்படாதே என்று. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் நீ செய்யும் செயல்களை செயல்பட்டு கொண்டே இரு என்று நான் உன்னிடம்தான் கூறுகிறேன். ஆம் செல்லமே, இது இன்று உன் இல்லத்திற்கு புதிய உறவு கொண்டு வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? உனக்கான அதிர்ஷ்டமான காலம்தான் இது. நீ எதிர்பார்த்து பல காரியங்கள் தடை செய்து அதை நிறைவேற முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறாய். அந்த உறவு, உனக்கான உறவு உன் இல்லத்திற்கு வருகிறது. அதை மனம் உவந்து ஏற்றுக்கொள். பிறகு உன் வாழ்க்கையில் பல நட்சத்திரங்களாக நீ ஜொலிப்பாய். இந்த பிரபஞ்சமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பாய். ஆம் செல்லவே, உன் விருப்பங்கள் நிறைவேறும். உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலனுக்கும் என்றும் வீணாகாது. நல்ல பலன்கள் என்றும் உன்னை விட்டு போகாது. பலன்கள் வெற்றி தரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உனக்கான காரியங்கள், உனக்கான புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வந்துவிடும். நீ எந்த ஒரு காரியத்திலும் நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும். அதுவே உன் வெற்றிக்கு, மிகப்பெரிய வெற்றிக்கு நீ கட்டும் படிக்கட்டாகும். நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். பாரத்தை என் மீது விட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. என் செல்ல பிள்ளையை கஷ்டத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது. உன் கையை பலமாக பிடித்து கொண்டு உன்னை அழைத்துச் சென்று கொண்டுதான் இருக்கிறேன். திசை தெரியாமல் போய்விட வேண்டாம். என்னுடைய கையை இருக்க பற்றிக்கொள். என் பின்னே வா. உன் சாயப்பா உன்னை வழி நடத்திச் செல்வேன். என் செல்ல பிள்ளையே, நீ மிக மிக எதிர்பார்த்த உன் பாசமும் நேசமும் வைத்த அன்பான உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. என் செல்லமே, எவ்வளவு கஷ்டத்திலும் போராட்டத்திலும் இருந்தாய், அது எனக்குத்தானே தெரியும். என் செல்ல பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டது என்று. கவலைப்படாதே, இனி எல்லதும் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் உன்னுடைய பாசமானது எப்படி இருக்கு தெரியுமா? படிக்கட்டில் இருந்து தடிக்க விழுந்தவர்களை விட பாசத்தால் தடிக்க விழுந்தவர்கள் தான் அதிகம். உன் மீது பாசம் வைத்தவர்களே அதற்கு சாட்சி. நான் சொல்வது சரிதானே? காலம் முழுவதும் தாயின் அன்பில் வளருவாய். ஆனால் கணவன் மனைவியின் அன்பு நெடுந்தூர பயணம். அதில் மனதில் தொய்வு என்பதே இருக்கக்கூடாது. அன்பாக இருந்துவிட்டால், அதை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டால் உறவு என்றும் நீடிக்கும். பாசம் பிணைக்கும். பிரிவு என்ற சொல்லிக்கே இடம் இருக்காது. துன்பங்களை தாங்கும் மனதாகவும் இன்பங்களை வாரி கொடுக்கும் இணையாகவும் கிடைத்த உறவு கணவன் மனைவி மட்டுமே. வயதுகள் 100 கடந்தாலும், ஏன் தலைமுடி கூட நரைத்தாலும், இரு உறவுகளின் பந்தத்தில் முளைத்த அன்புக்கும் மட்டும் வயதுகள் என்பதே கிடையாது. உன்னிடம் எதையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை.
கணவன் மனைவி உறவு அன்பை மட்டுமே கொடுத்தால் போதும், தன் வாழ்நாள் வரையிலும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள். பிரிவு என்பதற்கு பேச்சே இருக்காது. நோய் என்று விடுத்தால் உன் வழியாகவும், துன்பம் என்று வந்தால் அதை தாங்கும் இதயமாகவும் உன்னை தாங்கி பிடிப்பவள் மனைவி மட்டுமே. இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, தந்தையின் அன்பு போல கணவனின் அன்பு உண்மையானது. கேட்காமல் கொடுப்பது தந்தையின் குணம், எதையும் யோசிக்காமல் செய்வது கணவனின் குணம். இவை இரண்டும் உறவுகளுக்கும் வேறுபாடு இல்லை. உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியாமல் உன் உடல் கூட மண்ணை விட்டு நீங்கலாம். உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியலாம், ஆனால் உன் உடல் கூட மண்ணை விட்டு நீங்கலாம். உன் மனைவியின் எண்ணங்கள் மட்டும் உன்னை விட்டு பிரியாது. இந்த சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு நடந்து கொண்டால் வாழ்வில் இல்லற வாழ்வில் பிணக்கு கருத்து வேறுபாடு என்பதே இருக்காது. உன்னை விட்டு பிரிந்த உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. ஆம் செல்லமே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு என்று சொன்னேன் அல்லவா, அதுதான். உனது நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் இன்று ஒன்று சேரப்போகிறார்கள். வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு மனம் ஒத்துப்போக வேண்டும். பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. ஆகவே எத்தனையோ பாரங்களை சுமந்து அத்தனையும் சுகங்களை மாற்று தன்னையே தொலைத்து நிற்பவர்கள் நம் கூட வருபவர்கள்தான். உனக்கு பொறுப்புகள் அதிகமாகும் போது தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிறது. இங்குதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. அப்போது எல்லாவற்றையும் கடந்து போவதுதான் கஷ்டம்தான். ஏதாவது ஒரு சில இடத்தில் உங்கள் மனதில் ஏற்படுகிற சின்ன சின்ன சங்கடத்தினால் வாழ்க்கையை வெறுக்கிற சூழல் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. உண்மைதானே? வெறுக்கின்ற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு போராட்டமானது இல்லை என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீ சரியாக அணுகுவது கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் என் செல்லமே. பொறுப்புகளை ஒருவரே திணித்து கொள்ளாமல் பகிர்ந்து செய்யுங்கள். தேவையானதை தேர்ந்து செய்யுங்கள். பிரச்சனையை பெரிது பண்ணாமல் நான் பெரிதா நீ பெரிதா என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே போதும். நாகரிகமும் அன்பு நிறைந்த பேச்சும் இல்லை என்றால் விரிசல் உண்டாகிவிடும். ஆகவே ஒருவரை ஒருவர் தவறான எண்ணத்துடன் புரிதல் கூடாது. நல்ல புரிதலோடு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்தால் குடும்பம் சிதறாமல் இருக்கும். பெருந்தன்மையான செயல் மட்டுமே பேரின்பத்தை கொடுக்கும். உறவுகளில் ஆழமான திருப்புமுனை அன்பு மட்டுமே. ஆகவே இழந்ததை மீட்டும் கொடுக்கும், இழக்காமல் இருப்பதை கூட தவிர்க்கும். ஆகவே உண்மையில் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணத்தில் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும். அந்த நேரம் மனம் தளரக்கூடாது. நிச்சயம் அந்த நேரம் பலவீனமாகாது. உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும். சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும். உங்கள் மனதை குழப்பாதீர்கள். உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது. சில தடங்கல்களினால் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்றுவிட்டாய். நீ உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை தக்க வைத்துக்கொள். ஆம், அந்த புதிய உறவு இன்று வரப்போகிறது. நீ ஆனந்தமாக இருக்கப் போகிறாய். இனி நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக, நலமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருப்பாய் என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் சக்திய வாக்கு. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.